தந்தை மகன் இறையாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் இருகரம் கூப்பியவராக இந்த ஞாயிறு திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்து பெந்தகோஸ்து பெருவிழாவோடு பொதுக்கால வழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கின்றது. இன்றைய நாளில் பெந்தகோஸ்து பெருவிழாவினூடாக திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் அவர்களோடு கூட இருந்த அனைத்து சீடர்கள் மீதும் தூய ஆவியானவர் அருட்பொழிவு செய்யப்பட்ட விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்நாளை நம் அன்னையாம் திருச்சபையினுடைய பிறப்பு விழாவாகவும் தொடக்க விழாவாகவும் அன்னையாம் திரு அவை கொண்டாடுகின்றாள். இந்த நாளில் நாமும் நம் திருவவையோடு இணைந்தவர்களாக தூய ஆவியின் அருட்பொழிவுக்காக மன்றாடுவோம். தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலுக்காக செபிப்போம். இந்த நாட்களிலே நாட்டினுடைய பல்வேறு பக்கங்களிலும் பெரும் அவலமாக மாறியுள்ள பெரும் தொற்று என்னும் அரக்கனிலிருந்து எம்மை எல்லோரையும் விடுவித்து பாதுகாத்து வழி நடத்துமாறும் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் இந்த ஆபத்தான காலத்திலிருந்து விடுபட்டு வாழவும் வரம் வேண்டி தூய ஆவியின் துணையினால் செபிப்போம். இந்த பெரும் தொற்று காலத்திலே நேரடியாக ஆலயங்களுக்கு வந்து திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த காட்சி ஊடகம் வழியாக இந்த திருப்பலியில் பங்கு பெற்ற இறைவன் தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் நமது இல்லங்களில் இருந்தவாறு ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்று ஆசீர்வாதத்தால் நிறைக்க பெறவும், நோயுற்றோருக்கு சுகம் கிடைத்திடவும், தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் பாதுகாப்பாக தங்கள் இல்லங்களை மீண்டும் வந்தடையவும், இன்னும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்ற எல்லா மக்களும் ஆண்டவருடைய அருள் துணையால் பாதுகாப்பினை பெற்று நலன்களை பெற்றிட தொடரும் பலியில் ஏற்றுகின்றவராகிய துணையாளராம் தூய ஆவியின் துணை வேண்டி செபிப்போம், வேண்டுதல் புரிவோம். இந்த ஞாயிறு பலியை ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக ஒப்பு கொடுக்க நாம் கூடி வருகின்ற பொழுது நமது குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு பலிக்கு தயாராவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் நெத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியானவரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேசுவது கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மொசபத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையில் இருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உமது வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்று நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் கனிகள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 16 தொடக்கம் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கின்றேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வெளிப்பாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமைப்பேறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கின்றேன். தூய ஆவியின் கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இணைவுணர்வுகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விடுவார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கின்றோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவற்றில் உமது அன்பின் தீயை பற்றியறச் செய்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 26 தொடக்கம் 27, பிரிவு 16 12 தொடக்கம் 15 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார்.
வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்ற உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரியரே, உங்கள் அனைவருக்கும் பெந்தகோஸ்தே பெருவிழா நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இன்றைய நாளிலே நாம் தூய ஆவியானவர் அர்ப்பணிவு செய்யப்பட்ட பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கிரேக்க சொல்லாகிய பெந்தகோஸ்தே என்றால் அதன் பொருள் அர்த்தம் யாதெனில் 50வது நாள். அவை இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய பாஸ்கா உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிய 50வது நாள். திரு அவையும் பாஸ்கா பெருவிழாவின் 50வது நாளை பெந்தேகோஸ்தே தூய ஆவியானவரின் வருகையின் விழா என்று கொண்டாடுகின்றது. இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, யூதர்களுடைய சிறப்பான விழாக்களுள் 3 விழாக்கள். ஒன்று கூடார விழா, 2வது பாஸ்கா விழா, 3வது வாரங்களின் விழா என்று அழைக்கப்படுகின்ற பெந்தேகோஸ்து விழா. பாஸ்கா விழா நம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் எகிப்திய பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கால் நனையாமல் செங்கடலை கடந்து வந்த வெற்றியின் விழா, கடத்தல் விழா பாஸ்கா விழா. கூடாரங்களின் விழா, அவர்கள் 40 ஆண்டு காலம் சீனாய் பாலை நிலத்தில் வாழ்ந்த பொழுது கூடாரங்களில் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் சொந்த வீடுகள் கிடையாது, இருப்பிடங்கள் கிடையாது. டென்ட் அடித்து கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 40 ஆண்டு கால பாலைவன வாழ்வை நினைவூட்டுவதாகவும், இன்னும் இஸ்ராயல் மக்களுடைய பிரதான தொழில் கால்நடைகளை வளர்ப்பது, ஓரிடம் விட்டு இன்னொருடம் சென்று. எனவே கூடாரங்கள் அடித்து அந்த இடத்தில் தங்கியிருந்து கால்நடைகளை மேய்த்து கொண்டார்கள். அதனால் கூடார விழாவும். 3வதாக பெந்தேகோஸ்தே விழா, வாரங்களின் விழா என்று சொல்லப்படுகின்ற இந்த விழா, அவர்கள் கானான் நாட்டில் குடியேறிய பிற்பாடு தங்களுக்கு நிலம், வீடு, புலன் எல்லாம் கிடைத்தது. தங்களுக்கு கிடைத்த நிலங்களிலே பயிர் செய்கையில் ஈடுபட்டார்கள், விவசாயத்தில் ஈடுபட்டார்கள். அந்த பயிர் செய்கையிலும் விவசாயம் செய்கையிலும் அவர்களுக்கு கிடைத்த முதற்கனிகளை ஆண்டவருடைய காலடிகளுக்கு காணிக்கையாக, நன்றியாக ஒப்பு கொடுத்த விழாதான் பெந்தேகோஸ்தே விழா. இதுதான் இந்த யூத பின்னணி, விவிலிய பின்னணி. இந்த வாரங்களின் 50வது நாள் நன்றி விழாவை கத்தோலிக்க திரு அவை அல்லது கிறிஸ்தவம் பெந்தேகோஸ்து விழா நாளில் ஆண்டவருடைய ஆவி, வாக்களிக்கப்பட்ட ஆவி எருசலேமில் கூடியிருந்த அனைவர் மீதும், திருத்தூதர்கள் மீதும், மரியாள் மற்றும் ஏனைய பெண்கள், ஏனைய சீடர்கள் மீதும் வந்திறங்கியதாக இன்றைய 1வது இறை வார்த்தையாகிய திருத்தூதர் பணி நூலிலிருந்து படித்தோம். ஆண்டவருடைய ஆவி அக்கினி நாவுகளின் பிளவுகள் வடிவத்தில் அனைவர் மீதும் வந்திறங்கியது.
அனைவரும் ஆண்டவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று வாசிக்க கேட்டோம். எனவே தூய ஆவியானவருடைய அருட்பொழிவை கொண்டாடும் நாளாக இன்று திரு அவை பெந்தேகோஸ்து விழாவை கொண்டாடுகின்றது. திருச்சபையினுடைய பிறந்த நாளும் ஆரம்ப நாளும் இதுதான். இதன் பிற்பாடுதான் திருத்தூதர் பணி 1வது அதிகாரத்தில் சொன்னது போல, நீங்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமில் தங்கியிருங்கள், அவரை பெற்ற பிற்பாடு உலகின் பல திக்குகளுக்கும் போய் என்னுடைய பேரால் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற தொடங்கிய நாள், அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பமாகிய நாள். எனவே பெந்தேகோஸ்து பெருவிழா தூய ஆவியினால் அபிஷேகம் அருட்பொழிவு செய்யப்படுகின்ற நாள். நாமும் அதே தூய ஆவியானவரால் அருட்பொழிவும் அபிஷேகமும் பெற்றிருக்கின்றோம். எனவே திருத்தூதர்களை போன்று இயேசுவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவை எவ்வாறு ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ்வது? இன்றைய 2வது இறை வார்த்தையிலே மிக அழகாக பவுலடிகள் கலாத்தியருக்கு எழுதிய மடலில் சொல்கின்றார், தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தூய ஆவியானுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி இருக்கட்டும், அவருடைய திட்டத்துக்கு ஏற்றபடி இருக்கட்டும். ஒரு இளம் தம்பதியினர், கணவன் மனைவி, இப்பொழுதுதான் திருமணம் முடித்து அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் அவருடைய வீட்டிலே மூவர் வந்து கதவை தட்டுகின்றார்கள். அவர்கள் கதவை திறந்து பார்த்த பொழுது மூவர் வெளியே நிற்கின்றார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் யார் என்று அந்த வீட்டு தலைவன் அவர்களிடத்திலே கேட்கின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் செல்வம், வெற்றி, அன்பு. அப்பொழுது அந்த வீட்டு தலைவன், நீங்கள் மூவரும் உள்ளே வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றான். அப்பொழுது மூவரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக உள்ளே வர முடியாது, உங்களுக்கு விருப்பமான ஒருவரை நீங்கள் உள்ளே அழைத்து கொள்ளலாம். கணவன் உள்ளே சென்று தன் மனைவியோடு கலந்துரையாடுகின்றான். அவர்கள் விவாதித்துக் கொள்கின்றார்கள், யாரை உள்ளே வரவழைப்பது? செல்வத்தை வரவழைத்துக் கொள்ளுவோம், அதுதான் வாழ்வுக்கு எல்லாம் என்று முதலிலே அவர்கள் கலந்துரையாடி சொல்லுகின்ற பொழுது, செல்வம் இருந்து என்ன செய்வது? நாம் தோல்வி அடைந்து விட்டால், வாழ்விலே தோல்வியை சந்தித்து விட்டால் செல்வத்தால் என்ன வந்துவிடப் போகிறது? எனவே வெற்றியை வரவழைத்துக் கொள்ளுவோம். செல்வமும் வெற்றியும் இருந்து என்ன செய்வது? நமக்குள்ளே ஒரு அன்பு இல்லை என்றால் நாம் என்ன செய்து விடுவோம்? நம்முடைய வாழ்வு சின்னா பின்னமாகிவிடும், சிதறிவிடும். ஆகவே அன்பினை வரவழைத்து கொள்ளுவோம் என்று சொல்லி தீர்மானித்தவர்களாக இருவரும் வெளியே சென்று அன்பு உள்ளே வாரும் என்று அழைப்பு விடுக்கின்றார்கள். அவர்கள் அன்பு உள்ளே வாரும் என்று அழைப்பு விடுத்த பொழுது மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த இல்லத்துக்குள்ளே வருகின்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அன்பு உள்ள இடத்தில் எல்லாம் இருக்கும். அங்கு செல்வம் இருக்கும், வெற்றி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். பவுலடிகள் அழகாக இன்றைய 2வது வாசகத்தில் சொல்கின்றார், தூய ஆவியானவருடைய செயல்கள், தூய ஆவி விளைவிக்கும் கனிகள் பற்றி பேசுகின்றார். அதிலே முதலாவதாக அவர் சொல்வது அன்பு. அதுதான் ஆவிக்குரிய கனிகளில் முதன்மையானது. அன்பு அனைத்தையும் செய்யும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். கொரிந்தியர்கள் மடலில் சொல்லுவார், இவை அன்புள்ள இடத்தில் அனைத்தும் இருக்கும். இவை தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்றால், அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்தால் அங்கு மகிழ்ச்சி இருக்கும், அங்கு சந்தோஷம் இருக்கும், அங்கு கனிவு இருக்கும், அங்கு பொறுமை இருக்கும். தூயாவி விளைவிக்கின்ற எல்லா கனிகளாலும் அந்த இல்லம் நிறைந்திருக்கும். அவ்வாறு எல்லா கனிகளாலும் நிறைந்திருக்கின்ற பொழுது ஊனியல்பின் செயல்களெல்லாம் அகன்று போகும். சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, பகைமை இருக்காது, பொறாமை இருக்காது, தீய செயல்கள் எல்லாம் விட்டு ஓடிவிடும், அகன்றுவிடும். எனவே
ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுவோம். அதற்காகத்தான் நமக்கு ஆவியின் கொடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, விமரிசை, தேவ பயம் என்று நம்முடைய வாழ்வில் ஆவியின் கொடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த ஆவியின் ஞானத்தோடு வாழ்வோம். ஆவியானவர் காட்டுகின்ற ஞானத்தோடு வாழ்வோம். ஞானம் எப்பொழுதும் நம்மை நல்வழியில் நடத்தி செல்லும், நல்ல பாதையில் இட்டு செல்லும். அவை இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்கின்றோம். இதுதான் அன்று திருத்தூதர்களுடைய நிலையும். இயேசு ஆண்டவருடைய இறப்பின் பிற்பாடு அவர்களுக்கு என்ன செய்வது ஏது செய்வதென்று தெரியவில்லை. பயந்து நடுங்கி அஞ்சி இருந்தார்கள். அந்த வேளையில்தான் உங்களுக்கு சமாதானம், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், உங்களை நான் அப்படியே விட்டுவிட்டு போய்விட மாட்டேன், உங்களுக்கு தேற்றுகின்றவரை தருவேன், துணையாளரை தருவேன், பாதுகாப்பாளரை தருவேன், வழி நடத்துகின்றவரை தருவேன் என்று உறுதி கொடுத்தவர் தூய ஆவியை அவர்களோடு இருக்கும் வண்ணம் கொடுக்கின்றார். அவ இந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் அதே தூய ஆவியானவரை நமக்கு தருகின்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம், கலக்கமுற வேண்டாம், அச்சமடைய வேண்டாம். தேற்றுகின்றவராகிய துணையாளர் உங்களோடு இருக்கின்றார், உங்களுக்கு அருகில் இருக்கின்றார், உங்களோடே வருகின்றார். அதான் இன்றைய நற்செய்தி. தேற்றுகின்றவர் துணையாளரை உங்களுக்கு நான் தருவேன். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். இவை தூய ஆவியானவருடைய கரம் பற்றி நாம் நடக்க வேண்டும். அவரோடு நடக்கின்ற பொழுது நாம் ஆவியின் தூண்டுதலால் வாழ்வோம். தூண்டுதல், இன்ஸ்பைரிங். இப்போ தூண்டுதல் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான தூண்டுதல்கள் எல்லாம் வீட்டில் முடக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பாமச்சாம் வெளியே போயிட்டு வருவோம் என்று இன்னும் ஒருவன் கூப்பிடுவான். அது தூய ஆவியின் தூண்டுதல் கிடையாது, ஊனியல் பின் தூண்டுதல். அவை நாம் ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு நம்மை கொடுக்க வேண்டும். நான் செய்வது சரியா, தவறா, பிழையா, நல்லதா என்று ஏற்று அறிந்து செயல்பட ஆவியானவருடைய வரத்தை நாளும் கேட்போம். ஒவ்வொரு நாளும் தொடங்குகின்ற பொழுது நாம் செய்கின்ற காரியங்களிலே அவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்மை கொடுப்போம். அவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்மை கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை தீங்கில் இட்டு செல்ல மாட்டார், பாவத்தில் இட்டு செல்ல மாட்டார், ஆபத்தில் இட்டு செல்ல மாட்டார். மாறாக நம்மை நன்மைத்தனத்தில் நிறைத்து நேரிய பாதையில் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளுவார். எனவே நாம் வாழுகின்ற இந்த இறுக்கமான, மோசமான, பயங்கரமான, துன்பகரமான வாழ்க்கை சூழ்நிலையிலே எல்லோரும் ஆபத்தில் சிக்கியிருக்கின்ற இந்த வேளையிலே ஆவியானுடைய தூண்டுதலுக்கு செவி சாய்ப்போம், வழிகாட்டுதலுக்கு செவி சாய்ப்போம். அவர் கட்டுகின்ற பாதையிலே நடந்து நம்மையும் பாதுகாத்து கொள்ளுவோம், அடுத்தவரையும் பாதுகாத்து கொள்ளுவோம். அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்கள். அவ்வாறு செய்வதனூடாக உண்மையான ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் நம்மை திடப்படுத்துவார், அவர் நம்மை கைவிட்டு போய்விட மாட்டார், நமக்கு துணையாக வருவார், துணையாக வந்து நம்மையும் நம் எல்லோரையும் வழி நடத்துவார். எனவே இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே அன்று ஆவியினால் நிறைக்கப்பட்ட திருத்தூதர்களை போன்று நாமும் ஆவியானவரால் நம்முடைய உறுதி பூசுதல் வாயிலாக இன்னும் திருச்சபையின் பல்வேறு செயற்பாடுகளுக்கூடாக நிறைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே ஆவியானவருடைய தூண்டுதலுக்கேற்ப வாழ்ந்து ஆவியின் கனிகளால் நம்முடைய வாழ்வை நிறைத்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஆண்டவரின் ஆவியானவரின் சாட்சிகளாக வாழ தொடர்கின்ற பலியில் இறை ஆசிரை கேட்டு சபிப்போம். ஆமேன். ஆண்டவருடைய ஆவியானவரின் தூண்டுதலுக்காக வாழ அழைக்க பெற்ற நாங்கள் அவர் காட்டும் வழியில் நடந்து அவரது ஆசிரை பெற்று மகிழ்ந்திட
நமது விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்களை அவருடைய பாதம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் தந்தையே இறைவா, கொரோனா என்னும் கொடிய நோயின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும் வீடுகளிலும் உள்ள ஒவ்வொருவரையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய உடல் நலத்தையும் மன அமைதியையும் திடத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று கூறிய இயேசுவே, எம் நாட்டில் தற்போதைய நிலைமையில் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண சூழ்நிலைகள் நீங்கி அனைவரும் அவர்களுடைய பழைய நிலைக்கு திரும்பவும் அவர்கள் தங்களது தொழில்துறைகளை தொடர்ந்து ஆற்றவும் வேண்டிய அருள்வளங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எம் வாழ்வில் கடைப்பிடித்து வாழ்பவர்களாகவும் நாம் இறைவனோடு இணைந்து வாழ தூய ஆவியானவரே அடித்தளமாயுள்ளார் என்பதை ஏற்று அவரில் புதுப்படைப்பாகிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியினூடாக நாம் கொண்டு வருகின்ற கருத்துக்களுக்காகவும் நம்மிடம் நாளாந்தம் செபம் கேட்கின்ற பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் யார் யாருக்காக செபிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்னும் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடுவோரோடு இருந்து உமது இரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரையும் கனிவுடன் இந்த பெரும் தொற்று காலத்தில் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் தங்களது புனித வாழ்வில் உறுதியுடன் நிலைத்திருக்கவும் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை போதுமான அளவு பெறவும் உமது வாக்குறுதிகளுக்கென்று முழு உரிமையாளர்களாக விளங்கவும் இன்னும் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப சரியானவற்றை தேர்ந்து தெளிய வேண்டிய பக்குவத்தையும் அளித்து அனைவரையும் உமது அன்பு பராமரிப்பினால் வழி நடத்தியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கழித்து
ஏற்புடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு காலை பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியானவரை பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறை பொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம்மொரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பெறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியானவரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கு முறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடவும் செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியினை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு நல்கும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் பலிப்பிடம் கொண்டு வருகின்றோம். மது திருப்பிடம் நாடி வந்து இந்த தூய பலிதனை நிறைவேற்ற தகுதியற்ற பாவிகளுங்கள் அனைவரையும் தெரிந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்கு ஒன்றிணைத்தருள வேண்டுமென மைத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியுள்ள மது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், பெரிய சிறிய குறுமடமானவர்கள் இந்த காலை பலியில் ஒன்றாய் கூடி காண ஊடகத்தினூடாக இணைகின்ற அனைவரையும், இன்னும் சிறப்பாக இந்த பலியின் ஆற்றலால் யாருக்காக மன்றாடுகின்றோமோ அவர்கள் அனைவரையும், குறிப்பாக பெரும் தொற்றினாலே நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்ற அனைத்து நோயாளிகளுக்கும், இன்னும் பல்வேறு விதமான அசௌகரியங்களை இந்த நாட்களில் சந்திக்கின்ற மக்களுக்கும், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மக்களையும், இன்னும் பல்வேறு விதமான தேவைகளோடு வாழுகின்ற எல்லா மாந்தரையும், இவர்களுக்கான மருத்துவ சுகாதார வசதிகளை மேற்கொள்வோர் அனைவரையும், இன்னும் பல்வேறு வழிகளிலும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த நாட்களில் செய்கின்ற அனைத்து மாந்தரையும் நீரே கனிவோடு கண்ணோக்கி உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியின் உழைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு ஏற்புடையவராய் வாழ்ந்த புனிதர்கள், புனித லோயோலாவின் இன்னாசியார், புனித யோசேவாஸ் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. தூய ஆவியானவர் அபிஷேகத்தால் நிறைக்கப் பெற்று அவர் காட்டும் வாழ்வில் வாழ விண்ணக தந்தையிடம் சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் நம்மை விடுவித்தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்திலிருந்த வீணால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியுள்ள பேரின்ப வாழ்வுக்காகவும் எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்கள் குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் பாராமல் நம்பிக்கையோடு ஒன்றாக கூடி வந்து மன்றாடும் திரு அவையின் சபத்தையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நாடுகளுக்கும் உலகிற்கும் வேண்டிய அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை வாக்களித்த தூய ஆவியானவரை பெந்தைக்கோஸ்தை நாளில் நமக்கு அருளியவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருமையம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெற்று இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பில் எங்களை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிர் பெற தலை வணங்குவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்து ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக.
பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையில் அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுள்ளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய பெந்தகோஸ்து ஆசீர் உங்களோடும் உங்கள் இல்லங்களில் நிறைவாக தங்கி இக்காலங்களில் உங்களை பாதுகாத்து வழிநடத்தவும் அனைவரும் நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவுறுத்தலுக்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளவும் அதனூடாக பெரும் தொற்றிலிருந்து விலகி இருக்க செபிப்போம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி.